தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்வு தொடர்கிறது. சிவானந்தருடன் ஒரு நாள் என்பது குறித்து நாம் இன்றைய நிகழ்வில் சிந்திப்போம். இந்த காட்சி ஒரு பெரிய நகரின் ஹைகோர்ட்டை போலவோ அல்லது ஒரு சுறுசுறுப்பான துறைமுகத்தை போலவோ இருக்கிறது என்று குருதேவர் தமது பக்தர்களுடன் அலுவலகத்தில் பணிபுரிந்ததை பற்றி ஜெர்மனியைச் சேர்ந்த பேராசிரியர் ஆர் ரீகர் என்பவர் தம் கருத்தை கூறுகிறார். குருதேவர் தம் அலுவலகத்தில் எந்த முறையில் சதாவதானியாக திகழ்ந்தார், அதாவது பல செயல்களை ஒரே சமயத்தில் திறம்படச் செய்பவராக திகழ்ந்தார் என்பது பற்றி அவர் அரிய விதத்தில் விளக்குகிறார். ஒரே சமயத்தில் 1000 காரியங்களை கவனிக்க அவரால் முடிகிறது. பிரார்த்தனை கீர்த்தனைகளுடன் அவர் தமது அலுவலக செயல்களை தொடங்குகிறார். பின் பல ஃபைல்களில் கையெழுத்திடுகிறார், கடிதங்களை பார்வையிடுகிறார். ஆசிரம வரவு செலவு கணக்கு பட்டியலை அக்கவுண்டன்ட் கொண்டு வந்து அவரிடம் காண்பிக்கிறார். காகிதம் மற்றும் தானியங்கி அச்சு இயந்திரம் வாங்க பணம் வேண்டும் என்று அச்சக மேனேஜர் அவரிடம் விண்ணப்பிக்கிறார். கட்டட பொறுப்பில் உள்ள ஒரு வயதான சுவாமி ஆசிரமத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு பெரிய விருந்தினர் அறையை திறந்து வைக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொள்கிறார். இத்தனைக்கிடையில் செக்குகள் மற்றும் போஸ்டல் ஆர்டர்களில் குருதேவரின் கையெழுத்தை எப்பொழுது பெறலாம் என்று உரிய தருணத்தை எதிர்பார்த்து ஒரு மூலையில் கேஷியர் காத்து நிற்கிறார். குருதேவருக்கு அருகில் ஒரு மேஜையில் அன்று அனுப்பப்பட வேண்டிய புத்தக கட்டுகள் வரிசை வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதை ஒவ்வொன்றாக எடுத்து குருதேவர் முகவரியை சரிபார்க்கிறார். இடையில் ஒரு பக்தரை ஏதாவது ஒரு நாமாவளி பாடுமாறு அவர் கேட்டுக்கொள்கிறார். சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்த பேராசிரியரை சில நிமிடங்கள் சொற்பொழிவாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறார். சந்தடிமிக்க கடைத்தெருவை போல கையிலே ஃபைல்கள் பேப்பர் கட்டுகளுடன் அங்குமிங்கும் சீடர்கள் ஓடுகிறார்கள். பல டைப்ரைட்டிங் எந்திரங்கள் டப் டப் என்று பெருத்த ஒலியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இளம் பிரம்மச்சாரிகள் கையில் டீ, காஃபி, பழம் மற்றும் பிஸ்கட் தட்டுகளுடன் வந்திருப்போரை உபசரிக்கின்றனர். வெகு தூரத்தில் இருந்து வந்துள்ள பக்தர்கள் குருதேவரை அணுகி ஆசீர்வாதம் பெறுவதற்கு முயல்கிறார்கள். ஹரித்வார், ரிஷிகேஷில் உள்ள சாது மகாத்மாக்கள் தங்களது பத்ரி, கேதார் மற்றும் கைலாய யாத்திரைக்கு பண உதவி வேண்டி அவரிடம் விண்ணப்பம் செய்கின்றனர். ஒரு சீடர் தமக்கு மந்திர தீட்சை அளிக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்க, மற்றொருவர் தமது புத்தகத்தில் குருதேவரின் கையெழுத்திற்காக பேனாவை அவரிடம் நீட்டுகிறார். தமக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்க அவர் ஆசீர்வாதம் செய்ய வேண்டுமென்று வெகுநாளாக குழந்தை பேறு அற்ற ஒரு பெண்மணி குருதேவரை நமஸ்கரித்து வேண்டுகிறாள். சத்சங்க அறைக்கு வெளியே குரங்குகளும் நாய்களும் தங்களுக்குள் சண்டையிட்டு பெருத்த சத்தத்தை எழுப்புகின்றன. டெல்லியிலிருந்து வந்துள்ள ஒரு மாணவர் குழுவிற்கு குருதேவர் வேதாந்தத்தை பற்றி சுருக்கமாக எடுத்துரைக்கிறார். ஒரு மகாத்மாவை உத்தர காசி சென்று தீவிர தியானத்தில் ஈடுபடுமாறும், ஒரு இளைஞனை மலேசியா போய் ஆன்மீகத்தை பரப்புமாறும் அவர் கேட்டுக்கொள்கிறார். ஆசிரமவாசிகள் சிலரிடையே உள்ள தகராறை அவர் சுமூகமாக தீர்த்து வைக்கிறார். உடனே அங்கிருந்த ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பக்கம் திரும்பி அண்மையில் நடந்த ஒரு ரயில் விபத்து பற்றி விசாரிக்கிறார். யமுனையின் வெள்ளச் சீரழிவு பற்றி பாசன என்ஜினியர் எடுத்து கூறுகிறார். குஜராத்தில் உள்ள ஒரு டாக்டருக்கு கண் சிகிச்சை முகாம் நடத்துவது பற்றியும், கல்கத்தாவில் உள்ள ஒரு பக்தருக்கு அகில இந்திய தெய்வநெறி மாநாட்டை ஏற்பாடு செய்யும்படி கடிதங்களும் எழுதுகிறார்.
ஒரு பெண் சீடரை பாட்டு ஒன்று பாடுமாறும் வாலிபர் ஒருவரை ஆசனம் செய்து காண்பிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறார். தன்னை சுற்றி அமர்ந்திருப்பவர்களிடம் வேடிக்கையும் வினோதமுமாக பேசுகிறார். எல்லோரும் குலுங்க குலுங்க சிரிக்கிறார்கள். அவர்களுக்கு மாலைகளை எடுத்துக் கொடுக்கிறார். குருதேவரின் மேஜையின் மீது வகையான பொருள்கள் வந்து குவிகின்றன. சுவிட்சர்லாந்திலிருந்து வந்திருக்கும் ஒரு பத்திரிகை நிருபர் மேல்நாட்டு மக்களுக்கு அறிவுரை வழங்குமாறு குருதேவரிடம் கேட்டுக்கொண்டு அதற்காக தம்மிடம் உள்ள டேப் ரெக்கார்டரை சரி செய்கிறார். திடீரென்று சுவாமிஜி தம் கடிகாரத்தை பார்க்கிறார். நேரமாகிவிட்டது போலும். உடனே ஒரு சிறு பிரார்த்தனையுடன் அலுவலக வேலையை முடித்துவிட்டு எழுந்து தம் குட்டீருக்கு திரும்ப முனைகிறார். ஆபீஸ் ரூமை விட்டு வெளியே வந்ததும் பஞ்சாபிலிருந்து வந்துள்ள ஒரு மாணவர் குழு குருதேவரின் பாதங்களில் விழுந்து வணங்குகின்றது. மிகுந்த மகிழ்ச்சியுடன் அவர் அவர்களை வரவேற்கிறார். அவருக்கு பிடித்தமான டோன்ட் ஸ்மோக் கோவிந்தா என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். குருதேவருடன் மாணவர்கள் பல போட்டோக்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். குட்டீருக்கு திரும்பும் வழியில் ஸ்வர்காசிரமத்தில் உள்ள ஒரு நோயாளிக்கு பால் கொடுக்க வேண்டும் என்றும் ரிஷிகேஷத்தில் உள்ள ஒரு புற்று நோயாளிக்கு உடனடியாக ஒரு போர்வையை அனுப்ப வேண்டும் என்றும் தமது சீடர்களுக்கு உத்தரவிடுகிறார். இந்த முறையில் தம் குட்டீருக்கு திரும்பும் வரையில் சுவாமிஜி ஒரு வினாடி பொழுதையும் வீணாக்காது பல செயல்களை ஒரே சமயத்தில் அற்புதமான முறையில் செய்து முடிக்கிறார். குருதேவரின் ஒரு காலை பொழுதில் தாம் கண்டவற்றை மேற்கண்டவாறு அந்த பக்தர் நமக்கு அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார். காலை அலுவல் நேரத்திற்கு பின் எவராது ஒரு பக்தர் நடத்தும் பாத பூஜை குருதேவரின் குட்டீரில் நிகழும். அடிக்கடி பண்டாரா எனப்படும் பொது சிறப்பு விருந்து நடக்கும். அதில் குருதேவரும் அனைவருடனும் அமர்ந்து உட்கொள்வார். விருந்தின் போது அனைவரையும் உபசரித்த வண்ணம் வேடிக்கையாக வேதாந்தத்தை புகட்டுவார். ஆசிரமத்தில் இரவு சத்சங்கம் அலுவலக அறையில் நடந்த காலை சத்சங்கத்தை காட்டிலும் மிக நேர்த்தியானதாக இருக்கும். பாட்டு, நாடகம், மறைநூல்களிலிருந்து வாசித்தல், மகான்களின் உபன்யாசங்கள், பஜனை, கீர்த்தனம் போன்ற பல அம்சங்கள் இரவு சத்சங்கத்தில் நடைபெறும். எந்த நிகழ்ச்சியாய் இருந்தாலும் அங்கே குருதேவரின் சாநித்தியம்தான் அனைத்திலும் முக்கியமானது. அனைத்திலும் நடுநாயகம் அவரே. குருதேவரின் இனிய வாழ்க்கை பயணத்தை நாம் நாளையும் தொடர்ந்து சிந்திப்போம். சிவானந்தருடன் ஒரு நாள் என்ற இன்றைய நிகழ்வை கேட்டு மகிழ்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழிய செந்தமிழ். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.